சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு ஒரு டாபிக் தானே, அப்படிதானே? ஸோ இன்னைக்கு வந்து டியூபர்குலோசிஸ் அந்த டாபிக்கை பத்தி சார் பேசினாங்க. உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், அப்படிதானே? புரிஞ்சிச்சா? ஸோ டியூபர்குலோசிஸ் அதை பத்தி நானும் ஒரு மேலோட்டமா சொல்றேன். ஸோ அவங்க சார் சொன்ன தகவலோட கூடுதலாக சில தகவல்னு சொல்றேன், ஏதாவது விட்டு போயிருந்தா. ஸோ இந்த காச நோய், இப்ப காச நோயை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ அந்த காச நோய் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க போக போக ஹையர் எஜுகேஷன் நீங்க படிக்கும் போது கண்டிப்பா இது சம்பந்தமா ஒரு டாபிக் வரும். ஏன்னா நம்ம பேசுறவங்களுக்கு சொல்லக்கூடிய அவேர்னஸ் சொல்றோம். லாஸ்ட் டைம் வந்து ஹெல்த் ரிலேட்டடா ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம், இப்ப வந்து டிபி சம்பந்தமா கொடுக்குறோம். அப்போ இது சம்பந்தமா கண்டிப்பா உங்க சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் வரும். இப்போ இந்த காச நோய் அப்படின்னு பேசும்போது இந்த காச நோயை கண்டுபிடிச்சவங்க யாரா இருப்பாங்க? இந்த காச நோயை கண்டுபிடிச்சவங்க யாரா இருப்பாங்க? ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா அவர் பேர் என்னன்னா ராபர்ட் கோச். அவர் எப்படின்னா 1882 அந்த இயர்ல ஃபர்ஸ்ட் காச நோய் ஒண்ணு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு, அதை எப்படி அதை வந்து கட்டுப்படுத்துறது, அதுக்கு என்ன மெடிசன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் தான் ராபர்ட் கோச். ஓகேங்களா? சோ இதுல 4 சிம்டம்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு வந்து மாலை நேர காய்ச்சல், ரெண்டாவது வந்து 2 வாரத்திற்கு மேல் தொடர் இருமல், மூணாவது வந்து சளியுடன் கூடிய ரத்தம், நாலாவது வந்து பசியின்மை அல்லது உடல் எடை குறைவு. ஒருத்தவங்க பசியே வரல, சாப்பிடவே பசியே இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வெயிட் வந்து லாஸ் ஆயிடும். அதான் பசியின்மை அல்லது உடல் எடை குறைவு அப்படிங்கிறது. இந்த 4 சிம்டம்ஸ் தான் இருக்கும். காமனாவே எந்த ஒரு நோய் நமக்கு அஃபெக்ட் ஆனாலும் பொதுவாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருமல் இருக்கும், ஃபீவர் வரும், சளி வரும். இது வந்து நார்மலா எந்த ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இது கண்டிப்பா வரும். ஆனா காச நோய்க்கு இந்த 4 சிம்டம்ஸ் சொல்லும் போது இதுல 4ல ஏதாவது 2-3 சிம்டம்ஸ் இருந்தாலே நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு ஒரு நோய் தொற்று ஏதோ வருது, நம்ம கிட்ட ஒரு 2 நாளா தொடர்ந்து இருமலா இருக்கு, காய்ச்சலா இருக்குன்னா நம்ம எப்பவுமே மெடிசன் போய் ஒரு பக்கத்துல இருக்க ஒரு பார்மசில போய் மெடிசன் வாங்கி அப்படி போடுவோம். அதான் நம்ம இயல்பு, எல்லாருமே பண்ற விஷயம். ஆனா நம்ம போய் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த டாக்டர் செக் பண்ணி என்ன இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் வாங்கணும். நம்மளா போய் முடிவெடுக்கும் போது நிறைய சைடு எஃபெக்ட் நிறைய வரும். அப்ப இந்த மாதிரி காச நோய் 4 சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒரு 2-3 சிம்டம்ஸ் இருந்தாலே நம்ம போய் டெஸ்ட் எடுக்க போயிடலாம். ஓகே, இப்ப டெஸ்ட் எடுக்க போறாங்கன்னா டாக்டர் என்ன மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க சொன்னாங்கல்ல, என்ன மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க, இதுக்கு என்ன பரிசோதனை செஞ்சா இவங்களுக்கு காச நோய் இருக்கு இல்லைன்னு தெரியும்? நம்ம வந்து நம்மளோட எச்சி வந்து அவங்க வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. சரி, ஓகேங்க. சோ மத்ததெல்லாம் ஒரு ஃபீவர் எடுத்தா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க இந்த மாதிரி. ஆனா காச நோய்க்கு பொறுத்த வரைக்கும் சளி பரிசோதனை செய்வாங்க. அதாவது ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி அதுல இருந்து அதை டெஸ்ட் பண்ணி பரிசோதனை செஞ்ச பிறகுதான் தெரியும் அவங்களுக்கு காச நோய் இருக்கா இல்லையா. இப்போ காச நோய் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போ ஒருத்தருக்கு இருந்து நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல ஒரு பர்சனுக்கு வந்துருச்சு, யாருக்கோ ஒரு பர்சனுக்கு காச நோய் வந்துருச்சு. அப்ப காச நோய் வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி இருக்கணும்? ப்ரிவென்ஷன் என்ன பண்றோம், என்ன பண்ணலாம்? யாராவது ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அவங்க வந்து எப்படி பரவும்னு சொல்லிட்டோம், காற்றின் மூலம் தான் காச நோய் பரவும்னு சொல்லிட்டோம். அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து வராம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு தனியான ஒரு அறையில இருக்கலாம். இப்ப உங்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குனால அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே காச நோயால அஃபெக்ட் பண்ண பர்சன் தான் அங்க வச்சிருப்பாங்க, வேற எந்த பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இருக்காங்கன்னா அவங்க எனி டைம் மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. எதுக்காக மாஸ்க் போட்டிருக்காங்க? எதுக்காக அந்த பேஷண்ட் எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவருக்கு வந்துடும். அவங்க இருமறாலோ இல்ல தும்மறாங்களோ அவங்க கிட்ட யாராச்சும் நெருங்கி பழகுனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் காச நோய் வந்துடும். அதுக்காக தான் காச நோய் வந்து காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோய்ங்கிறனால அவங்களுக்கு வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. இப்ப காச நோயை எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது எத்தனை மாசம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு காச நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எத்தனை மாசம் கொடுப்பாங்க? காச நோய் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா 6 மந்த் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கண்டினியூஸா 6 மந்த் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கியூர் ஆன பிறகுதான் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு